ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரோஸ் பிளான்ட்டில் வந்து நிறைய துளிர்கள் வச்சு நிறைய மொட்டுக்கள் வைக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நானும் வந்து நிறைய ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன், பட் ஆனால் என்னோடய ரோஸ் பிளான்ட்டில் வந்து எந்த ஒரு க்ரோத்தும் இல்லை, மொட்டுக்களே வைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட இது. ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து ஃபெர்டிலைசர் மட்டும் இல்லைங்க, அதுக்கு கேரிங்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரோஸ் பிளான்ட்டை வந்து நல்லா கேர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய பூக்கள் பூக்கும். அப்புறம் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். ஒரு பிரான்ச்சஸ் வந்து சிங்கிள் பிரான்ச்சஸாக இல்லாமல் 2-3 பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஒரு பிரான்ச் வந்து போயிடுச்சு அப்படின்னா கூட, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அப்படின்னா கூட அடுத்த பிரான்ச்சில் இருந்து அதுக்கு வந்து துளிர்கள் வந்து வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் ரோஸ் பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எப்படி துளிர்கள் வந்திருக்கு அப்படின்னு. இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் போய் அதிலேருந்து எத்தனை சைடு பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். அப்படி நம்ம வாங்கினோன்னா தான் வந்து நமக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு நல்ல க்ரோத் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிங் மிக்ஸ் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சாயில், அப்புறம் மணல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ரெட் சாயில், அதாவது செம்மண், மணல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொக்கோ பீட், அப்புறம் வந்து கம்போஸ்ட், இதெல்லாம் வந்து கரெக்டான விதத்தில் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் கொடுக்குறது. இப்போது ஃபெர்டிலைசர் கொடுக்குற அப்படின்னா இப்போது ஒரு சிலர் வந்து என்னால் ரெகுலராக ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து என்னால் ஃபெர்டிலைசர்லாம் அடிக்கடி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீக்லி ஒன்ஸோ அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸோ கம்பல்சரி வந்து ஃபெர்டிலைசர் கொடுங்க. ஃபெர்டிலைசர் எதுவுமே கொடுக்காமல் வச்சுட்டு நம்ம பிளான்ட் வந்து பூக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வெறுமனே தண்ணி மட்டும் கொடுத்தா எந்த பிளான்ட்டும் பூக்காது. ஸோ ரெகுலராக வந்து ஏதாவது ஒரு உரம் வந்து கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதுக்கான க்ரோத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா களை செடிகளை வந்து ரிமூவ் பண்ணி விடணும். இப்போது சுற்றி வந்து என்னோடய பிளான்ட்லேயுமே நிறைய செடிகள் இருக்கும். என்னோடய பிளான்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய களைச்செடிகள் இருக்கும். களைச்செடிகள்ங்கிறத தாண்டி நான் வந்து எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் செடியை கூட வச்சுருப்பேன். ஆனால் அது கொஞ்சம் க்ரோத் ஆனோடனே நான் பறிச்சிருவேன். அந்த இதில் தான் நான் வச்சுருப்பேன். மற்றபடி இந்த மாதிரி புற்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா தான் நம்ம செடி வந்து க்ரோத் ஆகும். இல்லை அப்படின்னா நம்ம செடிக்கு கொடுக்குற எல்லா ஃபெர்டிலைசரையுமே இவங்க வந்து ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம செடியோட க்ரோத் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோவாக இல்லாத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். அடிக்கடி வந்து இந்த மாதிரி களைச்செடிகளெல்லாம் பறித்து விட்டுறணும். களைச்செடிகளை பறித்து விட்டோன்னா தான் நம்ம செடி வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இதில் வர்ற எல்லா மெசேஜும் வந்து சேரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதை விட்டுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும். அது வேருக்கு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு கிளறி விடணும். அப்படி நம்ம கிளறி விட்டோன்னா தான் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரும் வந்து டைரெக்டாக வந்து ரூட்டுக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்து வந்து காற்றுலேருந்து நமக்கு செடிக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுவே நம்ம மண்ணையே கிளறி விடாமல் ஃபுல்லாக வந்து அப்படியே ரொம்ப இறுகி போய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரும் வந்து டக்குன்னு போய் வேருக்கு சேராது. அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜனும் கிடைக்காது. மண் இறுகி இருக்கிறதுனால செடி வந்து தண்ணி எதுவும் கிடைக்காம வேரல்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்து இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 லீஃப். இப்போது நிறைய பேருக்கு வந்து செடி வந்து
ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் மற்ற சைடில் இருந்து ஒரு பிரான்ச் மாதிரி வரும். அந்த பிரான்ச் பார்த்திங்கன்னா கடகடன்னு வளர்ந்துக்கிட்டே போகும், ஸ்டாப் ஆகாது. அப்படி அந்த பிரான்ச் வளர்ந்துட்டே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செடியோட க்ரோத் வந்து அப்படியே வந்து கம்மியாயிரும். ஸோ அந்த பிரான்ச்சை வந்து ஒட்டு கட்டினதுக்கு கீழே இருந்து தான் வரும், இல்லைனா மேலே இருக்கும். கண்டிப்பாக ஒட்டு கட்டின இடத்துல இருக்காது. ஸோ அதை கட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவரை வந்து கட் பண்ணுறது. இப்போ ஃப்ளவரை வந்து கட் பண்ணுறது சும்மா அப்படி நான் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன்று யாரும் சிஸ்ஸர் எடுத்துகிட்டு போக மாட்டோம், இல்லை இதுக்கான எதுவும் இது கொண்டு போக மாட்டோம், சும்மா கைட்டு பறிச்சுட்டு வந்துடுவோம். அப்படி கைட்டு பறிச்சுட்டு வரக்கூடாதுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 2 லீவ்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதையும் வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணோம். அப்படி கிராஸாக வச்சு கட் பண்ணும்போது 90 டிகிரியில் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரான்ச் வந்து உருவாகிறதுக்கு இதாக இருக்கும். அதுவே நம்ம வந்து மேலே வச்சு சும்மா கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு நுனி வர்ற மாதிரி இருக்கும், அது அப்படியே கருகி வரும். ஸோ அந்த மாதிரி வராத அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிராஸாக வச்சு கொஞ்சம் ஒரு 2 லீவ்ஸ்க்கு அப்புறம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத்தோட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டெம் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், சும்மா கைட்டே பறிச்சிருவேன் அப்படின்னா கூட இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. நம்ம கிராஸாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா தான் செடிகள் வந்து நல்ல இதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டெம்மில் வந்து ஏதோ ஒரு நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம்மை வந்து உடனே வந்து கட் பண்ணி அப்புறப்படுத்திடணும். அதை அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா ஃபுல் செடியும் அப்படியே பரவி டேமேஜ் ஆகிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து அந்த பிளாக் கலரில் அந்த ஸ்டெம் இருக்குது. அடியிலேருந்து துளிர்கள் வந்தால் கூட அந்த பிளாக் கலரில் இருக்கிற ஸ்டெம் அப்படியே கீழ் நிற்கி அப்படியே இதாகிக்கிட்டே போகும். ஸோ அதை வந்து நம்ம கிராஸாக வச்சு கட் பண்ணிட்டோம். இந்த கிராஸாக வச்சு கட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஏன் பூலையும் இப்படி கட்டிங்லேயும் வந்து கிராஸாக வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மலையில் உள்ள தண்ணியோ இல்லை நம்ம கொடுக்குற தண்ணியோ வந்து அதில் போய் தேங்கி இருந்து செடியை வந்து ஃபுல்லாக பாழாக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இலையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சுருள் மாதிரி இருக்குது, ஒரு நோய் மாதிரி இருக்குது, இல்லை பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நம்ம செடி வந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் செடியிலே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் செடியை வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 பூக்களாவது குறைஞ்சபட்சம் கிடைக்கிற அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்கும். என்னோடய செடிகள் மாதிரி உங்கள் வீட்லேயும் உள்ள ரோஜா செடிகள்லாம் அப்படியே ஆரோக்கியமாக வளரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அப்புறம் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை பார்த்த உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.